ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதுல. நீங்கள் இஸ்கான் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் யூட் ஹவ் ஹர்ட் அபவுட் இஸ்கான். ஸோ இஸ்கான் stands for International Society for Krishna Consciousness. We have more than 650 temples around the world, and one big nice temple, a stone temple, is coming right away here in Salem. இங்கே நிறைய பேர் அதை வந்து பார்த்துருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் இஸ்கான் அப்படின்னா இது வெறுமனே கோவில் அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் சம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். எப்படி சோனா காலேஜுங்கிறது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனோ அதே போல் இஸ்கான் டெம்பிளும் ஒரு எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் தான். பட் வி ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் எஜுகேட்டிங் பீப்புள் ஆன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். வி ஆர் எஜுகேட்டிங் பீப்புள் ஆன் ஸ்ரீமத் பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவத புரான், அந்த மாதிரி வேதிக் எஜுகேஷன் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் இன் ஆல் அவர் 650 temples there is also deity worship going on. அதையும் தாண்டி ISKCON அப்படின்னா இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் so many things, particularly Vedic books. We have brought our books also. ISKCON நிறுவனர் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ISKCON கோயில் வந்தீங்கனாலும் நீங்கள் அவருடைய ஒரு விக்கிரகத்தை பார்க்க முடியும். அவருடைய டீச்சிங்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு 45 minutes ப்ரோக்ராம். இட்ஸ் ஜஸ்ட் அ 45 minutes ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. பொதுவாக எந்த ஒரு வேதிக் ஃபங்க்ஷனாலும் சரி, இட் பிகின்ஸ் வித் அ ஸ்மால் பஜன்ஸ் கீர்த்தன். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் ப்ரோக்ராம் வித் அ ஸ்மால் பஜன். தென் தி லெக்சர் வில் பி கிவன் பை அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்பீக்கர். ஹி இஸ் கோபால் ஆச்சாரிய பிரபு. ஹீ இஸ் ஃப்ரம் அயர்லாண்ட். நான் இவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். கோபால் ஆச்சாரிய பிரபு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் முன்னாடி இஸ்கானுக்கு வந்தார். அவர் யங் ஏஜில் இருந்தப்போ. அண்ட் கிருஷ்ண பக்தியை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவருடைய லைஃப் ஸ்டைலேருந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இந்தியன் லைஃப் ஸ்டைலுக்கு மாற்றிக்கிட்டார். இப்போ நான் இங்கெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. பர்டிகுலர்லி நீங்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் போட்டிருக்கீங்க. பட் அவர் நம்மளுடைய கலாச்சாரத்தை எடுத்து அவர் டோத்தி குர்தான்னு சொல்லி மாறி இருக்கார். நம்ம அவங்கள மாதிரி மாறிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி அவங்க நம்மளை மாதிரி மாறிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அவர் க்ளோரி ஆஃப் இந்தியா. So this is one of the big success in ISKCON, and we are trying to preach the real message to the world. So he was leading one of the centers in Ireland. Our ISKCON Ireland உடைய temple president இருந்தார். And he was preaching Krishna consciousness there. Then கொஞ்ச வருடம் இந்தியாவில் வந்து தங்கி இந்த கல்ச்சர், இந்த வேல்யூஸ் இதெல்லாம் கற்றுக்கணுங்கிறதுக்காகவே இங்கே பல வருடம் தங்கி இங்கே கற்றறிந்துட்டு அவங்க நாட்டுக்கு போகணுன்னு நினச்சி வந்திருக்கார். அவருடைய பையன் நம்மளுடைய இஸ்கான் சேலம் குருகுலத்தை தான் படிச்சுட்டு இருக்காரு. அவர் ரொம்ப நல்லா தமிழ் பேசுவார். இவர் கொஞ்சமாக தமிழ் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கார். பட் இவருடைய பையன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தமிழ் பேசுவார். அவருடைய நிறையா வீடியோஸ் கூட இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தமிழ்னா நம்ம எப்படி தமிழ் பேசுவோமோ அந்த மாதிரி தான். பழைய காலத்து தமிழ் இல்லாமல் நம்ம எப்படி தமிழ் பேசுவோமோ அதே மாதிரியே நல்லா பேசுவோம். அவருக்கு ஒரு பொண்ணு உண்டு. அவங்களும் ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான தமிழ். ஸோ ஒரு நாள் நீங்கள் இந்த ஃபேமிலியை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய இஸ்கான் சேலத்துக்கு நீங்கள் வாங்க. ஸோ அவருடைய ஒரு 1/2 hour லெக்சர் இப்போ இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பஜன் பண்ணிடலாம். தென் அவர் பேசுவார். அண்ட் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ் ஐ எம் டிரான்ஸ்லேட்டிங். அது நான் தமிழில் மொழிபெயர்க்கவும் செய்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Now you can repeat Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Rama Rama Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama,
Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna. So thank you for allowing us to come. ரொம்ப நன்றி எங்களை நீங்கள் இங்கே வரவேற்றதுக்கு. We are very happy to be here. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிறது. And we hope that this meeting today will be of benefit to all of us. ஸோ இங்கே நம்ம உட்காந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். அது உங்களுக்கு பயனடையதாக இருக்கும்னு நினைக்கிறோம். So I was asked to speak on the goal of human life.
மனித வாழ்க்கையின் குறிக்கோளை பற்றி எங்களை பேச சொல்லியிருந்தாங்க. So if I was asked that question some 25 years ago, I wouldn't know what to say. 25 வருஷம் முன்னாடி என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா எனக்கும் அதுக்கு பதில் தெரிஞ்சிருக்காது. Because in the country where I was born and educated, ஏன்னா நான் எந்த நாட்டில் பிறந்தேனோ எங்கே எனக்கு கல்வி கொடுத்தாங்களோ அங்கே இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. that topic was never really discussed. வாழ்க்கை குறிக்கோள் பற்றிலாம் அந்த நாட்டில் பேச மாட்டாங்க. And generally that's the situation all over the world. People don't know what the goal of life is. அது எங்க நாடுன்னு மட்டும் கிடையாது, ஏறக்குறைய வெளிநாடுகள் எல்லா இடத்துலையுமே வாழ்க்கை குறிக்கோள் என்னன்னா மக்களுக்கு தெரியாது. And so everyone thinks, yes, my goal of life is this or that. சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் இது அது நிறைய சொல்லலாம். Everyone has some idea. ஏதோ ஒரு சின்ன கருத்து அவங்களுக்கு இருக்கும். I want to become rich. நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லுவாங்க. I want to become maybe educated. நல்ல படித்த மேதை ஆகணும்னு நினைப்பாங்க. Maybe I want to help others. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு கூட சில பேர் நினைக்கலாம். Maybe I would like to change the world. இல்லை நான் உலகத்தையே மாற்றணும் அப்படின்னு சொல்லி சிலவங்க குறிக்கோள் வச்சிருக்கலாம். Or maybe I just want to get married and have simple life. இல்லை சில பேர் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வெறுமனே கல்யாணம் பண்ணி ரொம்ப எளிமையாக வாழ்க்கை வாழ்ந்தா போதும்னு நினைக்கலாம். So many people and so many ideas. ஸோ நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய கருத்து சொல்றாங்க வாழ்க்கை குறிக்கோளுக்கு. Big ideas and small ideas for life. சின்ன கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் நிறைய கருத்துக்கள் இருக்கு வாழ்க்கைக்கு. And when we go to school or college or university like here, நம்ம ஏதாவது ஒரு பள்ளிக்கூடமோ இல்லை ஒரு காலேஜோ இல்லை கல்லூரியோ போகும்போது அங்கே ஒரு கருத்து சொல்லுவாங்க. we may try to fulfill some of our desires and ideas. ஸோ அதை படிக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையிலோட ஆசைகளை பூர்த்தி பண்ணலான்னு நினைக்கிறோம். We may learn something what to do in life. வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறத ஏதோ அங்கே போய் நம்ம கற்றுக்குறோம். Some job, some education, some way of making money. நமக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போவோம், சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறோம். Because generally that's the idea. People think the goal of life is to get some education, then some job, and with the job some money. ஏன்னா எல்லாரும் அதானே நினைக்கிறாங்க, நம்ம படிக்கணும், வேலை கிடைக்கணும், காசு கிடைக்கணும், இதுதான் வாழ்க்கை குறிக்கோள்னு நினைக்கிறோம். And with that money we would like to try to enjoy. அப்புறம் அந்த காசு கிடைச்சோனையும் அதை வச்சு நம்ம சந்தோஷமா அனுபவிக்கலாம்னு நினைக்கிறோம். There is a saying that money cannot buy you happiness. ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காசு சந்தோஷத்தெல்லாம் வாங்குறதுக்கு உதவி செய்யாது அப்படின்னு. And if we are intelligent enough, we can understand that there is some truth in it. நமக்கு கொஞ்சம் புத்தி இருந்ததுன்னா இதுல உண்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம். You can just look at the very rich countries like, let's say, United States of America. நீங்க ரொம்ப பணக்கார நாடு அமெரிக்கா, அந்த நாட்டை பாருங்க. Or just look at some very rich people and examine what their life is like. இல்லை நீங்க வாழ்க்கையில பணக்காரர்கள்லாம் பாருங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. They may have fame, they may have money, they may have some kind of good materially situation. அவங்களுக்கு காசு இருக்கலாம், நல்ல சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் தோல்வி பெற்றிருப்பாங்க. But not necessarily they have happy life. கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது. Because to be happy in life, it's not just about having some material situation. ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் இந்த காசால் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வர்றதில்லை. Actually, if you think deeply about it, the goal of life is to be happy. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படின்னா சந்தோஷம் தானே. Whatever anyone does in life, behind his activity, there's idea that I shall be happy. நம்ம எந்த காரியம் இந்த உலகத்தில் செஞ்சாலுமே அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு மூல கருத்து என்னன்னா, இது செஞ்சால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் தான் நம்ம செய்கிறோம். Obviously, we don't do things to just make ourselves miserable. எந்த ஒரு செயலுமே நமக்கு துக்கம் தரக்கூடியதுன்னு சொல்லி நம்ம செய்வோமா? We do things because we hope that one day, or maybe immediately or after some time, I'll be happy by doing that. சில காரியங்கள் செய்வோம், இதை செஞ்சா கூடிய சீக்கிரத்தில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சு நம்ம செய்கிறோம். So there's nothing wrong with that idea. It's good. Yeah, we all want to be happy. அப்போ சந்தோஷமா இருக்கணும்ங்கிற ஒரு கருத்து ஒன்றும் தவறு கிடையாது, அது சரியான கருத்து தான். But the question is it possible? ஆனா அது சாத்தியமா இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி.
Is it possible to be happy by, let's say, getting good job and good money? நல்ல வேலை கிடைக்குது, நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்குமான்னு பாருங்க. Well, the answer is that no, it's not possible. பதில் என்னன்னா நம்ம கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாது. We need to understand that human life has a purpose which is deeper than just, having something to eat and having shelter and having wife or husband. வாழ்க்கை குறிக்கோள் வெறுமனே நம்ம ஒரு உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கணும் இருக்கக்கூடாது. வெறுமனே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கூட மனைவிகள் இருக்காங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்கோம், இது கிடையாது. ஓகே, மனைவி இருக்காங்க. The thing is that if you look at your life, you can see that it is very temporary. நீங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, வாழ்க்கை தற்காலிகமானது தான். Everything in this world has its beginning and end. இந்த உலகத்தில் நீங்க எதை எடுத்தாலும் சரி, அதுக்கு ஆரம்பம் முடிவு ரெண்டுமே இருக்கும். There is a time factor. காலம் இருக்கு. There is a time factor. There is always end to everything. காலம் எந்த செயல் செஞ்சாலும் அது ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வந்துடும். Even if we achieve some kind of successful situation, நம்ம ஒரு சூழ்நிலையில வெற்றி பெற்றால் கூட it's not going to last. அது எப்பவுமே நிரந்தரமா இருக்காது. I'm not going to stay in my comfortable situation that I worked so hard for. நான் இப்போ ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். Because the body that I have is falling apart. ஆனா நம்ம உடலே பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சிட்டே வருது. So we all want a nice comfortable situation and we want a stable situation. அப்போ நமக்கு ஒரு சொகுசான ஒரு நிலை வேணும்னு தான் நம்ம நினைக்கிறோம், நிரந்தரமான ஒரு நிலை வேணும்னு நினைக்கிறோம். The fact that we are looking for happiness, that we want to be happy, indicates something very important. நம்ம எப்பவுமே ஆனந்தம் வேணும்னு நினைக்கிறதே ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை தான் காமிக்குதானா. If you ask someone why are you doing this and he will say yes, I want to be happy. நீங்க யார்ட்டையாவது கேளுங்க எதுக்கு இதை செய்றீங்க, நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. That indicates that at present moment we may not be really happy. நமக்கு சந்தோஷம் கிடைக்காம இருக்கலாம், ஆனா சந்தோஷத்துக்காக தான் நம்ம அதை செய்றோம். That's why we try to catch that happiness. அதனால தான் நம்ம அந்த இடத்துல நம்ம சந்தோஷத்தை தேட பார்க்குறோம். And we have some ideas and hopes. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து நம்பிக்கை இருக்கலாம் இன்பத்துக்காக. But intelligent person has to analyze the whole situation and take into account the reality as it is. அப்போ நீங்க உங்க சூழ்நிலையெல்லாம் பார்த்து எது உண்மையிலேயே நமக்கு ஆனந்தம் கிடைக்கும், எது உண்மைங்கிறத நம்ம பார்க்கணும். So the reality is that everything is temporary. ஆனா உண்மை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த உலகத்துல எல்லாமே தற்காலிகமானது தான். The reality is that we come and then we have to go. நமக்கு காலம் வரும்போது நம்ம போக வேண்டியிருக்கும். The Vedic scriptures inform us that this world is actually a miserable place. வேத இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பௌதிக உலகங்கிறது துக்கமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. Krishna says it in Bhagavad Gita that this place from the lowest planet to the highest is a place of misery, of repeated birth, death, old age and disease. கிருஷ்ணர் சொல்றார், கீழ் லோகத்திலிருந்து மேல் லோகம் வரைக்கும் எங்க போனாலும் சரி பிறப்பு இறப்பு நோய் வயோதிகம்னு துன்பமா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது அப்படின்னு சொல்றார். So first we are born, நம்ம முதல்ல பிறக்கிறோம், and we are born in ignorance and pain. நம்ம அறியாமையில தான் பிறக்கிறோம், துன்பத்தோட தான் பிறக்கிறோம். Recently one of our friends was pregnant and she was about to give birth. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்னுடைய நண்பர் அவங்க பிரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை வரப்போகுது. So she asked my wife, how is it? Because it was her first child coming. இப்போ அவங்களுக்கு அதான் முதல் குழந்தை, அதனால அவங்க என்னுடைய மனைவிட்ட கேட்டாங்க, ஒரு குழந்தை வரப்போகுது, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் அச்சமாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க என் மனைவிட்ட. So my wife replied, well, it's like as if you were dying but then you go on living. அப்போ என் மனைவி சொன்னாங்க, முதல் குழந்தைங்கிறது உங்களுக்கு இறந்து போகிற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் வாழ தான் செய்வீங்க அப்படின்னு சொன்னாங்க. Giving birth is very painful. அப்போது ஒரு குழந்தையை நம்ம பெற்றெடுக்குங்கிறது மிக மிக ஒரு வலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். And then of course throughout life we have diseases and all these different problems with the body. பிறந்தக்கு அப்புறமும் நமக்கு தொடர்ந்து நமக்கு நிறைய நோய்கள்லாம் வரும்.
Sometimes, like this microphone, the body stops working. இந்த பாருங்க, இப்போ இந்த மைக்ரோஃபோன் வேலை பார்க்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்ம உடல் கூட வேலை பார்க்காம போகும் அடிக்கடி. And you have to go on fixing it and fixing and fixing. இப்போ வேலை செய்யாமல் போகிறப்ப நம்ம வந்து அடிக்கடி உடம்பை சரி பண்ணிகிட்டே இருக்கணும், hoping that it is going to be okay. நம்ம சரி இந்த உடல் ஒரு நாள் சரியாயிடும்னு சொல்லி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். But in the meantime, the time is not going to be very merciful to you. ஆனால் என்னன்னாலும் சரி, காலம் நம்ம மேலே கருணையாலாம் இருக்காது. You know, you may be very young and beautiful. நீங்கள் ரொம்ப இளமையாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம். But then one day you look into the mirror and you think, oh my God, what have you done to me? அப்புறம் ஒரு நாள் நீங்கள் கண்ணில் உங்கள் முகத்தை பார்ப்பீங்க, அச்சோ இப்படி ஆகிட்டேன்னே நீங்கள் நினைப்பீங்க. You have all those wrinkles and gray hair. உங்களுக்கு சுருக்கம் வந்துடும், வெள்ளை முடி வந்துடும். So no one wants to be old. You can see people even go for this plastic surgery and so on. They don't want to be old. அப்போ யாருமே வயோதிகத்தை விரும்புறது கிடையாது. அதனால தான் நிறைய பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி போகிறாங்க, நிறைய பியூட்டி பார்லர்ஸ் போகிறாங்க. But old age is forced upon us. We cannot avoid it. ஆனால் வலுக்கட்டாயமாக எல்லாருக்கும் வயோதிகம் வரப்போகுது, நம்ம அதை வந்து தவிர்க்க முடியாது. So then you are old and you are suffering, the body is aching, every step is a suffering. நமக்கு வயசாயிடுச்சு, உடம்பு முழுக்க வலி இருக்கும், நடுங்கிட்டு இருப்போம். And then you are going on in that suffering, and on top of it you have to die also. Death comes and takes away everything. இப்படியே நம்ம வயோதிகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு நாள் நமக்கு மரணம் வரும், எல்லாத்தையும் அது முடிச்சிடும். So if you, let's say, become successful in your life, but then death comes and takes it away from you. நீங்கள் வாழ்க்கை ரொம்ப வெற்றியுள்ளதாக இருக்கு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் மரணம் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். So we should ask ourselves, is this then the purpose of my life? அப்போ நம்ம யோசிக்கணும், வாழ்க்கை குறிக்கோள் என்னது? Is it the purpose of my life to just do something here and then die? வெறுமனே இங்கே பிறந்தோம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இறந்து போயிடுவோமா, இதுதான் வாழ்க்கை குறிக்கோளா? Or there is something more to that? இல்லை வாழ்க்கைக்கு வேற ஏதாவது பெரிய அர்த்தம் இருக்கா? What is really the idea of this life? Because it doesn't really make sense that we are going on, getting education and getting job, getting family together and then dying. இப்போ வாழ்க்கையோட உண்மையான கருத்து என்ன? வெறுமனே நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அப்புறம் ஒரு நாள் இறந்து போயிடுறோம், அவ்வளோதானே என்ன? So people question these things throughout their lives. பொதுவாக மக்கள் இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க அவங்க வாழ்க்கையில். That's why you have so many philosophers and philosophy books. அதனால தான் நிறைய தத்துவவாதிகள் இருக்காங்க, அதுக்கேற்றாற்போல் அவங்க புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. Because it is a very natural thing to inquire. ஏன்னா கண்டிப்பாக எல்லாரும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் இந்த கேள்விகள்லாம் கேட்டாகணும். And this is what makes difference between animal life and human life. இந்த ஒரு விஷயம் தான் நம்மளை விலங்குகள்லேருந்து வேறுபடுத்தி காமிக்குது. We may be proud of being human. நம்ம வந்து மனிதன்னு நம்மளை பெருமிதமாக சொல்லிக்கலாம். But if our only occupation is eating, sleeping, mating and defending, we are not different to animals. இப்போ வெறுமனே சாப்பிட்றோம், தூங்குறோம், பாலூரில் ஈடுபடுறோம், தற்காத்து கொள்கிறோம், இதுதான் வாழ்க்கையா? அது விலங்குகளும் செய்யுது. The animals, they eat. விலங்குகளும் சாப்பிடுது. They mate, they defend. அதுவும் பாலூரில் ஈடுபடுது, தற்காத்து கொள்ளுது. So we may be doing this in a little bit more sophisticated way, but it's the same thing. ஆனால் அதே விஷயத்தை நம்ம கொஞ்சம் சொகுசாக செய்யலாம், ஆனால் அதே விஷயம் தானே அது. So when we talk about human life, we think of some difference. அப்போ மனித பிறவி அப்படின்னா ஒரு வித்தியாசம் இருக்கு. And the difference is delineated or given to us in the Vedic scriptures. ஸோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது வேத இலக்கியங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. If you ask yourself, what is your goal of life? நீங்கள் உங்ககிட்டே ஒரு கேள்வி கேளுங்க, வாழ்க்கை குறிக்கோள் என்னன்னு. Then we would suggest that first of all you ask some other question as well. இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் இருக்கு, அதை நீங்கள் கேட்கலாம் உங்ககிட்டயே. And that question is, who am I? அதில் ஒரு கேள்வி என்னன்னா, நான் யார் அப்படின்னு. And this is very important question which defines the whole existence. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய இருப்பிடத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. If you get the right answer, you will understand what is the purpose of life. இதுக்கு ஒரு சரியான பதில் கிடைச்சிருச்சுன்னா அப்போ உங்களுக்கு வாழ்க்கை குறிக்கோள் என்னங்கிறது புரியும். So when I was young, I had those questions, but I didn't have answers. நான் இளமையா இருந்தப்போ எனக்கு இந்த கேள்வி வந்துச்சு, ஆனா எனக்கு எங்கேயுமே பதில் கிடைக்கல. And the answer came to me from India. எனக்கு அந்த பதில் இந்தியால இருந்து கிடைச்சிச்சு. From India, because Bhagavad Gita was spoken in India. ஏன்னா பகவத்கீதை இந்தியால தான் பேசப்பட்டது.
And Srila Prabhupada, who is the founder Acharya of this International Society of Krishna Consciousness, he came to the West from India with these books. இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் அவர் இந்த புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு இந்தியாவிலேருந்து தான் வெளிநாட்டுக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு வந்தார். So he was once asked, why have you come here to America? அவர் அமெரிக்கா போனப்போ அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க, ஏன் நீங்கள் அமெரிக்கா வந்திருக்கீங்கன்னு. And he said, I have come to remind you of what you have forgotten. நீங்கள் எதை மறந்துட்டீங்களோ அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னார். Which is God. அது யாருன்னா கடவுள். He said, I came to remind you of God because you have completely forgotten about God. நான் உங்களுக்கு கடவுளை ஞாபகப்படுத்த வந்திருக்கேன், ஏன்னா நீங்க கடவுளை மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னார். This whole modern civilization is a godless civilization. ஏன்னா இப்போ உள்ள நாகரிகம் கடவுளை மறக்கக்கூடிய ஒரு நாகரிகமா இருக்கு. So now I came from the West to India and I see that India is now also very busy forgetting about God. இப்போ நான் மேற்கத்திய நாட்டுல இருந்து No. நான் இப்போ மேற்கத்திய நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கேன். மேற்கத்திய நாட்டில் எதை செய்கிறாங்களோ அதை நீங்கள் இந்தியாவில் செஞ்சுட்டு இருக்கீங்க. It has not yet forgotten completely, but it's busy forgetting. இந்தியாவில் எதை மக்கள் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதெல்லாம் மறந்துட்டாங்க. முழுமையாக மறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க ஏறக்குறை ரொம்ப பிஸியாக இருக்கிறனால இந்தியா எதுக்கு புகழ் வாய்ந்ததோ அதெல்லாம் மறந்துட்டாங்க. So the answer in Bhagavad Gita about the identity, who am I, is given right in the beginning. அப்போ நான் யார் அப்படிங்கிறதுக்கு பதில் பகவத்கீதையில் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கு. It gives us information that we are not what we think we are. ஸோ அதில் என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் யாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அது ஆக்சுவலி நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருங்கிற பதில் சொல்றது. The indication is given right in the verse in the second chapter. இரண்டாவது அத்தியாயத்திலே அதுக்கான அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. Which says that the embodied soul continuously passes in this body from boyhood to youth to old age, and the soul similarly passes into another body at death. A sober person is not bewildered by such a change. ஸோ ஆத்மாவானது அது சிறு உடல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாலிப உடலுக்கு வந்து அப்புறம் ஒரு நடு உடலுக்கு வந்து இறுதியில் அது முதுமை அடையுது. முதுமை அடைந்ததுக்கப்புறம் மரணத்துக்கு பின் அந்த ஆத்மா வேறு உடலுக்கு போகுது அப்படிங்கிறது இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. So this knowledge is very, very, very important and essential. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு, இது ரொம்ப தேவையுள்ள ஒரு அறிவு. இது You can hardly find this knowledge anywhere. இந்த அறிவு நீங்கள் வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. I have read many spiritual books and religious books before coming to Bhagavad Gita. நான் பகவத்கீதை படிக்கிற முன்னாடி நிறைய ஆன்மீக புத்தகங்கள் இல்லை மத ரீதியான புத்தகங்கள்னு சொல்லி பேரளவானதெல்லாம் படிச்சிருக்கேன். And I could not find that answer. ஆனால் இதுக்கு பதில் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. So I was always questioning life. அப்போ நான் இந்த கேள்வியை நான் கேட்டுட்டே இருந்தேன். நான் இந்த கேள்வியை நிறைய இடத்துல நான் கேட்டுட்டே இருந்தேன். But couldn't find answers. I had priests that I asked questions. They didn't have the answer. ஸோ நான் இந்த கேள்வியை வந்து நிறைய பாதிரியார்கள்ட்டெல்லாம் கூட கேட்டேன், யாருக்குமே பதில் தெரியல அதுக்கு. But here the first lesson is that I am not this material body. ஆனால் கீதையில் முதல் பாடம் என்னன்னா, நான் இந்த உடல் கிடையாது, இந்த உடலில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு ஆத்மான்னு. My identity is spiritual. Aham Brahmasmi. என்னுடைய அடையாளம் நான் ஒரு ஆன்மீகமானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. This body is temporary. It is asat. இந்த உடல் தற்காலிகமானது. But as Vedas describe, the living entity is Satchitananda. ஆனா ஒரு உயிர்ங்கிறது சத் சித் ஆனந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. Sat means eternal. சத்னா நித்தியமானது. Chit is full of knowledge. சித்னா முழுமையான அறிவு உடையது. Ananda is full of bliss. ஆனந்தம் அப்படின்னா ஆனந்தமா இருக்கக்கூடியது. So that spirit soul is positioned within this material body. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆன்மீக ஆத்மா இந்த உடலுக்குள்ள இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. And that body is just of the opposite nature. இந்த ஆத்மா சச்சித் ஆனந்தமா இருக்கலாம், ஆனா அந்த உடல் அதுக்கு நேர் எதிரா இருக்கக்கூடிய ஒரு இயற்கையில் இருக்கு. The body is temporary. இந்த உடல் தற்காலிகமானது. It is full of pain. ஃபுல்லா துக்கம், முழுமையாவே துக்கம் உடையது இந்த உடல். And it is full of ignorance. அதே போல இந்த உடல் அறியாமையில தான் எப்பவுமே இருக்கும்.
We are born in darkness, that's why you have to get education about everything. நம்ம எப்பவுமே அறியாமையில தான் பிறந்திருக்கோம். அதனால தான் நம்ம கல்வி கூடங்களுக்கு போய் நம்ம கல்வி எடுத்துக்கிறோம். But the point is that in human life we can get education. உண்மையான அறிவுங்கிறது நம்ம இந்த மனித பிறவில தான் எடுத்துக்கிட முடியும். Unlike animals, they cannot learn much. They will just follow their senses. The nose will dictate where to go. The dog will follow the nose. ஏன்னா விலங்குகளுக்கு இந்த மாதிரியான ஒரு படிப்பு கிடையாது. அதுக்கு புலன்கள் என்ன சொல்லுதோ அது பின்னாடி போகும். அது மூக்கு வந்து அதோடைய நுகர்தல் இங்கே இருக்குன்னா அது அப்படியே அந்த மூக்கு சொல்ற வழியா அது வாட்டில் போயிட்டு இருக்கும். But human life is about discovering the truth about our nature. ஆனா மனித பிறவிங்கிறது உண்மை என்ன அப்படின்னு தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குது. And realizing the goal of existence. இறுதியில கடவுளுடைய இருப்பிடத்தை புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் மனித பிறவில சாத்தியம். Which is to situate ourselves on that spiritual platform. அதுதான் நம்மள ஒரு ஆன்மீக தளத்துல எப்பவுமே அமர வைத்திருக்கு. So we don't have much time today, so I will just try to conclude now. ஸோ நமக்கு அதிக நேரம் இல்லாதனால நான் இப்போ ஒரு சின்னதாக சொல்லி இப்போ நான் ஒரு முடிவுரைக்கு கொண்டு வரேன். Krishna says in Bhagavad Gita, கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்றார், Manmana bhavamad bhakto. மன்மனா பவமத் பக்தோன்னு சொல்றார். Engage your mind always in thinking of me. உன்னோட மனதை வைத்து என்னையே எப்பவுமே சிந்தனை செய்யணும் சொல்றார். Become my devotee. என்னுடைய பக்தராகன்னு சொல்றார். Offer obeisances to me and worship me. எனக்கு நமஸ்காரங்கள் செய், என்ன வழிபாடு செய்யன்னு சொல்றார். Being completely absorbed in me, surely you will come to me. முழுமையா நீ என்னையே நினைச்சிட்டு இருந்த நீ என்ன வந்து அடைவாய் அப்படின்னு சொல்றார். So Krishna says you will come to me. What does it mean? கிருஷ்ணர் நீ என்கிட்ட வருவ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? This means you can go to Krishna. அப்படின்னா நம்ம கிருஷ்ணர் கிட்ட போக முடியும். And not come back here into this material world. மறுபடியும் இந்த பௌதிக உலகத்தை நம்ம பிறக்க வேண்டியதில்லை. You can go now. இப்பவே நம்ம போகலாம். Start those transcendental spiritual activities. அந்த திவ்யமான நபர்கிட்ட நமக்கு சேவை செய்யலாம். With the idea that there's a higher goal in life. இதுதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோளுக்கான ஒரு கருத்துன்னு சொல்லலாம். Which is to reach Krishna in his spiritual kingdom. வாழ்க்கையின் குறிக்கோள் கிருஷ்ணரை அவருடைய ஆன்மீக இருப்பிடத்தை அடையிறது தான் லட்சியம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். And this all makes sense. இது எல்லா இதுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. When we understand who we are. நம்ம ஆனா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கு அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியும். And this message is not that we are Hindus or something like that. இது ஒன்றும் ஒரு ஹிந்துக்களுடைய ஒரு தகவல் அவங்களுடைய விஷயம்னு கிடையாது. இது There are so many religions in this world and they conflict with each other. நிறைய உலகத்துல மதங்கள் இருக்கு, ஒன்னொன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. But the message of Bhagavad Gita is very universal. ஆனா பகவத்கீதையுடைய ஒரு விஷயம் இது இந்த மதத்துக்குள்ள அப்படின்லாம் கிடையாது. Krishna says you are not this body. That message is not for Hindus, it's for everyone. கிருஷ்ணர் இங்க ஒன்றும் கீதையில் இது ஒரு ஹிந்துக்களுக்கான ஒரு விஷயம்னு சொல்லலை, இது எல்லாருக்குமேக்கான விஷயம் தான். இது Krishna says that the body is changing. It's not that it's for Hindus only. Everyone's body is changing. கிருஷ்ணர் சொல்றார் நமக்கு உடல் மாறிக்கொண்டே வருதுன்னு. இது ஒன்றும் ஹிந்துக்களுக்கு தான் மாறுதுன்னு கிடையாது, எல்லாருக்குமே இந்த உடல் மாறிட்டு தான் இருக்கு. Everyone's body has to die. எல்லாருடைய உடலும் ஒரு நாள் வீழ்ச்சி அடைஞ்சிரும். But we are not that body. ஆனா நம்ம அந்த உடல் கிடையாது. We are not going to die. நம்ம யாரும் இறந்து போறது கிடையாது. We are different from the body. நம்ம உடல்ல இருந்து வேறுபட்டவங்க. Like for example, we can change our identity within this material world. நம்ம வேணா இந்த உடலை வைத்து நம்ம அடையாளங்களை மாற்றிக்கொண்டே போகலாம். I may be Irish, next day I may be Indian if I take citizenship of India. நீங்க இந்தியனா இருக்கலாம், நான் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவனா இருக்கலாம். Or I may be Hindu and then turn into Christianity or Islam. இல்ல ஹிந்துல இருந்து அவங்க கிறிஸ்டியனா மாறலாம், முஸ்லிமா மாறலாம். But who is undergoing these changes? This is a question. ஆனா யார் மாறுறார் அதுதான் அந்த கேள்வியே. That's the spirit soul. அதுதான் actually ஆத்மா. That's the living entity. So அதுதான் அந்த ஜீவன் அப்படிங்கிறது. And the living entity is called Atma or Jivatma. So அந்த ஜீவனை தான் நம்ம வந்து ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். It's like gold. Gold is not Indian, not American, not Iranian or anything. Gold is gold. தங்கம் தங்கம் தான். அது வந்து அமெரிக்கன், இந்தியன், ஈரானியன்லாம் சொல்ல முடியாது. தங்கம் தங்கம் தான். And every soul is also just that, spiritual soul. அதே மாதிரி எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அது ஆத்மா தான் அது. And God is also only one God. There is no 2, 3, 4, 5.
அதே மாதிரி கடவுளும் ஒருத்தர் தான் இருக்க முடியும், 2 3 4 5 இருக்க முடியாது. We can know him by many names like Krishna, Allah, Jehovah. அவருக்கு வேணா நிறைய பேர் சொல்லலாம், கிருஷ்ணா, அல்லாஹ், ஜெகோவான்னு. But God is one. ஆனா கடவுள் ஒருத்தர் தான். It's like the sun. You can call it Surya, sun, słońce, zole, zone, so many different words. நீங்க சூரியன்னு சொல்லலாம், இல்ல சன்னு சொல்லலாம், இல்ல ஆதித்யான்னு சொல்லலாம், சொலரேன்னு நீங்க ஒவ்வொரு நாட்டிலே ஒவ்வொரு பாஷையில நீங்க சொல்லலாம். But the sun is one for everyone. ஆனா எல்லாருக்குமே சூரியன் ஒன்னு தானே. It's not Indian sun, Irish sun, French sun, no. அது இந்திய சூரியன், ஐரிஷ் சூரியன், அமெரிக்க சூரியன்லாம் நம்ம சொல்ல முடியாது. So Krishna says, I'm the father of all living entities. கிருஷ்ணர் சொல்றார், எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தந்தை அப்படின்னு. Which means not only humans. இது மனிதர்கள் மட்டும் கிடையாது, Means all living entities. எல்லா உயிர்வாளிகளுக்கும். And he says that the purpose of life is come to him. வாழ்க்கை குறிக்கோள் அவரை வந்து அடையிறதுன்னு அவர் சொல்றார். It is not to stay in this material world of suffering, birth and death. மறுபடியும் பிறந்து இறந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுங்கிறத அவர் சொல்றார். But to do that we have to wake up now within this dreamy, illusory life. அதுல இருந்து நம்ம விழித்தெழுதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மனித பிறவில கொடுக்கப்பட்டிருக்கு. And this waking up, to wake up, there's a process to that. அதுல விழித்தெழணும்னா அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு. Which we presented in the beginning. அதை நம்ம ஆரம்பத்திலே, இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்திலே நம்ம ஆரம்பிச்சோம். It is the chanting of this Hare Krishna Maha Mantra. அது பகவானுடைய திருநாமமான ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை சொல்றது. Like there is so much noise now somewhere there up on this auditorium. இங்க மேல அதிகமா சப்தம் இருக்குறதை நான் பார்க்கிறேன். So I can tell you that this noise is not going to help you at the time of death. நீங்க இங்க மேல கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு மரண தருவாயிலலாம் உதவி செய்யாது. Talking about whatever you are talking is not going to help you at the time of death. நீங்க என்னென்னமோ நீங்க பேசி உளறிட்டு இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு மரண தருவாயில உதவி செய்ய போறது கிடையாது. And at the time of death your talking may turn into like, kind of screaming. நீங்க மரண தருவாயில உங்களுடைய பேச்சு எல்லாமே பெரிய ஒரு கதறல் அலறலா தான் இருக்கும். Because it's not a pleasant experience to die. ஏன்னா மரணங்கிறது ரொம்ப ஒரு இன்பமான ஒரு அனுபவமா இருக்க போறது கிடையாது. So everyone is getting education for life. எல்லாருமே ஒரு கல்விக்காக தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம், ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம். But the actual thing is to prepare or educate ourselves so that we know how to die, how to face death. ஆனா உண்மையான கல்விங்கிறது நம்ம மரணத்தை தழுவும்போது எந்த சிந்தனையில இருக்கணும்ங்கிறது தான். So this chanting of this Maha Mantra Hare Krishna is the way of purifying our existence, our heart, and preparing us for death. So இந்த ஹரே கிருஷ்ணா நாமத்தை சொல்லும்போது நம்மளுடைய ஹிருதயத்தை நம்ம தூய்மைப்படுத்த முடியும். So whatever you do in your life, you can go on doing it. நீங்க வாழ்க்கையில என்ன செய்யணுமோ நீங்க அதை செய்யுங்க. But if you don't have a spiritual dimension to your life, ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ஆன்மீக தளத்துல நீங்க செயல்களில் ஈடுபடலனா, if you don't connect yourself with Krishna in your life, நீங்க கிருஷ்ணரோட உங்க வாழ்க்கையை நீங்க சம்பந்தப்படுத்திக்கலனா, then all your endeavor is going to be just useless waste of time. நம்மளுடைய எல்லா முயற்சிகளும் வாழ்க்கையில ஒரு தேவையற்ற ஒரு பொருளா தான் அமைய போகுது. Because the time that you have, you will use for things that are temporary. ஏன்னா ஒரு காலம் வரும்போது நம்ம எதெல்லாம் நமக்கு உபயோகம் நினைச்சோமோ அதெல்லாம் தற்காலிகம்னால போய்டும். And these things cannot help you at the time of death. இப்போ மரண தருவாயில அது நமக்கு உதவி செய்யாது. Whether you like it or not, we all have to die. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பா ஒரு நாள் நம்ம இறந்து போறோம். So Krishna is not forcing anyone to take up spiritual practice, but he gives that opportunity. கிருஷ்ணர் யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தல, இருந்தாலும் அவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார் நமக்கெல்லாம். He speaks that Bhagavad Gita and he gives all the knowledge that we need. அவர் பகவத்கீதை பேசியிருக்கார், நமக்கு என்ன வேணுமோ என்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அது உபதேசங்களை நமக்கு கொடுத்திருக்கார். But at the end of this Bhagavad Gita, Krishna says, now you can think about it and decide what you want to do. இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் கடைசியில சொல்றார், நான் இதை கொடுத்துருக்கேன், ஆனா நீ யோசித்து நீ என்ன செய்யணுமோ செய் அப்படின்னு தான் சொல்றார். So when I read Bhagavad Gita, I decided to start chanting Hare Krishna immediately. நான் பகவத்கீதை படிச்சேன், உடனே நான் ஹரே கிருஷ்ணா சொல்லணும்னு முடிவுக்கு வந்தேன். And that was some more than 20 years ago. அது 20 வருடங்களுக்கு முன்னாடி. And I still make that decision every day. நான் ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கேங்கிறது எனக்கு தெரிந்தது. To chant Hare Krishna. ஹரே கிருஷ்ணா சொல்றது. So that I can be prepared
and that I can be really happy in this life. ஸோ அதனால நான் வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டுக்கொள்ள முடியுது, அதே போல் வாழ்க்கையில் ஆனந்தமாகவும் இருக்க முடியுது. Actually, Rama means the source of happiness. ராமா அப்படின்னா இன்பத்தின் தோற்றம்னு நம்ம சொல்லலாம். So when you chant Hare Krishna, your heart becomes free from all unwanted things. நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது நம்ம ஹிருதயத்தில் உள்ள தேவையற்ற விஷயங்கள்லாம் போயிடுது. And by associating with Krishna, you can become fully happy. கிருஷ்ணரோட சம்பந்தத்துக்கு வரும்போது நம்ம உண்மையிலே ஆனந்தமாக இருக்க முடியும். And that's the purpose of life, to be happy with Krishna and to be able to cross over this ocean of birth and death, which is repeated, the samsara. அதுதான் வாழ்க்கை குறிக்கோள். கிருஷ்ணரோட சம்பந்தத்துக்கு வர்றது, மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார சக்கரத்திலேருந்து வெளியில் வரதான் வாழ்க்கை குறிக்கோள். This message is very simple, but it takes little intelligence to understand it. இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தகவல் தான், ஆனால் கொஞ்சம் புத்தி இருந்தால் தான் நம்ம இதை வாழ்க்கையில் பயிற்சிக்கு கொண்டு வர முடியும். So that's why we encourage you, if you would like to understand more, we have those books, you can get them, read them and think about it. நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம். இங்கே நாங்கள் புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் அதை வாங்கலாம், படிக்கலாம், அதன்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கலாம். And we know that this knowledge can only help you. It is written, given to us for the benefit of all. கண்டிப்பாக இந்த ஒரு கல்வி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம நலனுக்காக நமக்காக கொடுக்கப்பட்ட அறிவு இது. And because it is given by Krishna, who is the supreme personality of Godhead, it's perfect knowledge. So it can only have perfect result. ஸோ இது பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் கொடுத்தனால பக்குவமான அறிவு. இந்த அறிவு நமக்கு எல்லா வகையிலும் உதவக்கூடிய அறிவு. So I stop here. Maybe if you have any questions, you can ask questions. Otherwise, we are concluding. நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். Hello sir, I am Vishnu Prajit. I study in information technology. In my domain, the main thing is to get ourselves updated. To what? To get ourselves updated in our domain. To what's the new technology is coming. That's the thing, sir. So where do we find time to get the happiness? Where will be the time to read those things and get into that, sir? That's my question, because we have no time to study apart from our domain. We are getting constantly updated on the technology to read something new, to sustain our life and get the salary. That's why we say that this modern civilization is godless civilization. They don't give you time for higher topics. அதனால தான் நம்ம தற்கால நாகரிகம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது உண்மையான நாகரிகம் கிடையாது. ஏன்னா நமக்கு நேரமே கொடுக்க மாட்டேங்குது வாழ்க்கை குறிக்கோளை பற்றி கேட்குறதுக்கு. So it is really a question of how you are going to mold your life yourself. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் இப்போ கேள்வி கேட்டிருக்கீங்க. You need to make, priority check. What is your priority in life? அப்போ நம்ம எதை முதன்மைப்படுத்தி நம்ம சில விஷயங்கள் செய்யணுங்கிறத நீங்கள் பார்க்கணும். And see how to balance all these things. எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் one thing is that no one is forcing you to be what you are now. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ யாரும் உங்களை வலுக்கட்டாயப்படுத்தலை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்படி தான் வச்சுக்கணும் அப்படின்னு. Ultimately it is your choice to be in that situation. நீங்கள் தான் இந்த சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க. So you can have another choice to not be in that situation. அந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டாம்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் இருக்க முடியும். You can sleep less to chant Hare Krishna, whatever. You need to think what to do to create that space for spiritual life. நீங்கள் அந்த சூழ்நிலையிலும் ஹரே கிருஷ்ணா சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் முடிவு பண்ணணும், எந்த சூழ்நிலையில் நான் இப்படி ஆன்மீகமான ஒரு வாழ்க்கை எடுத்துக்கலாங்கிறத நீங்கள் பார்க்கணும். I was in a similar situation. நானும் உங்களை மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன். And I decided not to be working for the, in the material society. ஆனால் நான் இந்த மாதிரி வெளியில் வேலை பார்த்து இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணேன். நான் I wanted to create that space and that time for myself to practice spiritual life. எனக்கு நேரம், எனக்கு இடம், இதெல்லாம் நானே ஒதுக்கிக்கணும்னு நினச்சி நான் அதுலேருந்து தவிர்த்துக்கிட்டேன். So the point here is very specific. I don't know what is your daily schedule, but the point is that you need to, prioritize and see where you can start practicing spiritual life if you want to do that. உங்களுக்கு நேரம் எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எதை முதன்மைப்படுத்திக்கணும் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. இது as this is a very private and specific question, I may serve with answers
also on a private basis. If you need to, you can get my contact and we can discuss further somewhere else. இதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன அணுகுங்க. நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு உதவி செய்கிறதுக்கான சில அட்வைஸ்லாம் நான் கொடுக்குறேன் நான். But definitely the point is that you should create some time for yourself. ஆனால் கண்டிப்பாக நம்ம நேரம் ஒதுக்கி ஆகணும். அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. And I have another doubt. So I can't prevent anything apart studying in this time. So I can't prevent studying now. So can I start my spiritual life later when I'm old, above 30, above 30s and 40s? Well, the question is, can I start my life later? If you can assure yourself that you will be alive by that time, you could maybe say yes, but you never know. நீங்கள் சொல்கிறீங்க நான் 30 வயசுக்கு அப்புறம் பண்ணலாமான்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் வாழ்வீங்களாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியுமாங்கிறத யோசித்து பார்க்கலாம். You don't know how long you are going to live. எத்தனை வருஷம் எப்போ நம்ம வாழ்வோம், எவ்வளோ நாள் வாழ்வோம்ங்கிறது நமக்கு தெரியாது. You see, every day when we get up, we don't know, is it going to be my last day today? We don't know that. நம்ம தினசரி காலையில் எந்திரிக்கிறோம், இதுதான் என்னுடைய கடைசி நாளா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது கிடையாது. So in the Bible we read கொஞ்சம் அமைதியா இருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ். that one should always be alert. பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. Because God comes like thief at night. God comes. ஏன்னா கடவுள் வந்து ஒரு திருடரா இரவுல வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. I read it before I was reading Bhagavad Gita and I couldn't understand it. What does it mean? அப்போ நான் பைபிள்ல படிக்கும்போது எனக்கு புரியல, பகவத்கீதை படிக்கிற மாதிரி எனக்கு இதெல்லாம் புரியல. But now I understand. God comes in form of death. ஆனா கீதை படிச்சக்கப்ப தான் எனக்கு தெரிஞ்சது மரணமா பகவான் வருகிறார் அப்படின்னு. So like thief means he's not going to call you and tell you that hey, I'm coming next month. திருடனான் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா திருடன் ஒன்றும் ஃபோன் பண்ணிட்டு வரமாட்டான் அவங்க வீட்டில் திருட்டு பண்றதுக்கு. அதே போல தான் கடவுள் வர்றார் மரணமா. Thief comes when you don't know about it and he steals something from you. நீங்க திருடுறதுக்கு வர்றான் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்ச வர்றது கிடையாது. நம்ம நினைச்சு பார்க்காத நேரத்தில் திருடன் வந்துட்டு திருடிட்டு போயிடுறான். So death is like that. It comes and steals your life. மரணமும் அப்படிதான், அது வரும் நம்மளுடைய வாழ்க்கையை திருடிட்டு போயிடுது. And your opportunity to realize God in your life. அப்போ நம்ம இருக்கிற அந்த வாழ்க்கையில தான் கடவுளை உணர முடியும். So don't wait. Do it now. காத்திருக்காதீங்க, உடனே நீங்க இதை ஈடுபடுங்க. So thank you one and all for this occasion. Thank you very much.